கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா கணிசமாக குறைத்துள்ளதால் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் குறைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை வாங்குவதாக கூறி இந்திய பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்தது. அதற்கு நாட்டு நலன் கருதியே முடிவெடுக்கப்படும் என்று இந்தியா பதிலடி கொடுத்தது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையே பொருளாதார ரீதியான உறவில் பின்னடைவு ஏற்பட்டது. இந்நிலையில் அமெரிக்காவுக்கான இந்தியாவின் புதிய தூதராக செர்ஜியோ கோர் பொறுப்பேற்றார். அதற்காக நடந்த விழாவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டார். அப்போது இந்தியாவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளும் பணி இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும், ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயின் இறக்குமதியை இந்தியா குறைத்ததால் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட அதிக வரிகள் குறைக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் வித்தியாசமான இரு தரப்புக்கும் நன்மை தரும் ஒப்பந்தத்தை உருவாக்க அமெரிக்கா விரும்புவதாக கூறிய ட்ரம்ப், பிரதமர் மோடியுடன் தனக்கு இருக்கும் உறவை பற்றி குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவுடன் எரிசக்தி ஏற்றுமதி, பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப முதலீடுகளை மேம்படுத்துவதில் செர்ஜியோ முக்கிய பங்கு வகிப்பார் என்று ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவுக்கான வரி குறைக்கப்படும் என்ற ட்ரம்பின் அறிவிப்பு உலக அரசியலில் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது.